Dear students, in this video we have to see the topic 5.5, use fractions in the context of units of length, time and money. Okay va? Fraction la eppadi இதை யூனிட்ஸ் எல்லாம் லென்த்து டைம் மணி இதோட யூனிட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறோம் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, லென்த் இன் ஃப்ராக்ஷன். லென்த்து வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 கிலோமீட்டர் 500 மீட்டர். இதை வந்துட்டு 1/2 கிலோமீட்டர் அப்படின்னு ஃப்ராக்ஷனில் சொல்கிறாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் which is equal to 1000 மீட்டர். 1000ல் 500 அப்படின்றது 2ல் ஒரு பகுதி. ஓகே, 1/2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதாவது இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போது 1000 இருக்கா, 1000 1 கிலோமீட்டர் which is equal to 1000 மீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் equal to 1000 மீட்டர். 1000 வந்துட்டு 250 500 750 இப்படின்னு 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். இது வந்துட்டு குவார்ட்டர் பார்ட், இது ஹாஃப் பார்ட், இது 3/4 பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்துட்டு 250ங்கிறத 1000ல் 4 இருக்கா, 4ல் 1 பார்ட். ஓகேவா? 4 × 250 × 4 பண்ணிங்கன்னா நமக்கு 1000 கிடைக்கும். ஓகேவா? அதில் 4 பார்ட்டில் 1 பார்ட் தான் 250. அப்போ 250யை நம்ம 1/4 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். 500 500 × 2 பண்ணால் நம்மளுக்கு 1000 கிடைக்கும். ஓகேவா? 500 × 2 பண்ணால் 1000. அப்போ 2ல் இது ஒரு 1 பார்ட்டு. ஓகேவா? 1/2 பார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 750யை 750 எப்படி ரைட் பண்ணுவோன்னா 3/4 பார்ட். ஏன்னா 4 பார்ட்டில் 3 பார்ட் வந்துட்டு 750 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 750யை 3/4 பார்ட், அதாவது 4ல் 3 பகுதி வந்துட்டு 750. அதாவது 250 + 250 + 250. ஸோ 3 × 250யை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 750. அதனால் 3/4 பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? லெட்டஸ் நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கிலோமீட்டர் நம்ம இப்போ பார்த்ததே தான் சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் which is equal to 1000 மீட்டர். ஸோ 1/2 கிலோமீட்டர்னா 500 மீட்டர். 3/4 கிலோமீட்டர்னா 750. 1/4னா 250. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் இவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. 500க்கு 1/2. ஓகேவா? முன்னாடி இருக்கிற கிலோமீட்டரை அப்படியே ரைட் பண்ணியிருக்காங்க 2ன்னு. மீட்டரை மட்டும் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதால அந்த ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணியிருக்கோம் 1/2ன்னு. 250யை இங்கே பாருங்கள், 250 என்ன ரைட் பண்ணியிருக்கோம் 1/4. ஸோ 1/4 1/4 கிலோமீட்டர். 750யை 3/4. ஓகேவா? ஸோ 7 3/4 கிலோமீட்டர். அகெயின் 500 1/2. இது நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா இப்படி ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டைம் இன் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? டைம் வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுறது, இந்த ஃபஸ்ட்டு லெட்டஸ் நோ என்ன அப்படின்றது பார்க்கலாம். 60 மினிட்ஸ் வந்துட்டு 1 ஹவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஹாஃப் பார்ட் ஆஃப் 60 மினிட்ஸ். 60 மினிட்ல ஹாஃப் பார்ட் எப்படி சொல்லுவோம், 30 மினிட்ஸ்னு சொல்லுவோம். குவார்ட்டர் பார்ட் வந்துட்டு 60 மினிட்ஸில் குவார்ட்டர் பார்ட் என்னென்னா 15 மினிட்ஸ்னு சொல்லுவோம். 3 குவார்ட்டர் பார்ட் ஆஃப் 60 மினிட்ஸில் 45 மினிட்ஸ். இப்போ இது நம்மளுக்கு நல்லா தெரியணும். 30னா ஹாஃப் பார்ட், 50னா குவார்ட்டர் பார்ட், 45னா 3 குவார்ட்டர் பார்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 15 மினிட்ஸை வந்துட்டு 1/4. குவார்ட்டர் பார்ட்னா 1/4. 30 மினிட்ஸ்னால் ஹாஃப் பார்ட்டு, அப்போ 1/2. 45 மினிட்ஸ்னால் 3 குவார்ட்டர் பார்ட், அப்போ 3/4 ஹார்ஸ். 60 மினிட்ஸை வந்துட்டு 1 ஹார் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேவா? டைமை இப்படி தான் ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். அதாவது 1/4னா 1/4 × 16 பண்ணோம்னா நம்மளுக்கு 60யை 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 15 மினிட்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 × 16
60. 60 2 ஆல் டிவைட் பண்ணால் 30 minutes. 3/4 into 60 3 60 மல்டிபிள் பண்ணோம்னா 180. 180 4 ஆல் டிவைட் பண்ணால் 45 minutes. 1 into 60 60 minutes. ஓகேவா? ஜஸ்ட் 1/4 குவார்ட்டர் பார்ட்னா 15 minutes. இதுதான் லெட்டர்ஸ் நோ தான் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்வெர்ட் இன்டு மினிட்ஸ். மினிட்டுக்கு கன்வெர்ட், ஹாரில் கொடுத்துட்டாங்க 2 ஹார்ஸ்னு, மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஹார் 1 ஹார் விச் இஸ் ஈக்குவல் டு 60 minutes அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 into 60 ஆல் மல்டிபிள் பண்ணால் 120 minutes. 2 hours which is equal to 120 minutes. 3 hours 20 minutes. இப்போ 20 minutes அப்படிங்கிறது மினிட்ஸ்லேயே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 20. 3 hours மட்டும் நம்ம 3 into 60. ஓகேவா? 1 hour which is equal to 60 minutes அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 into 60 ப்ளஸ் 20 minutes அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். 3 into 60 எவ்வளோ கிடைக்கும்? 118 கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 20 அப்படியே இருக்குது. ஸோ 180யும் 20 ஆட் பண்ணால் 200 minutes அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சி கொஷின் பாருங்கள். 4 hours மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 60 ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 240 minutes. நெக்ஸ்ட்டு டி கொஷின் பாருங்கள். 5 hours 15 minutes. 15 minutes அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். 5 hours மட்டும் 5 into 60 ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 into 60 300 கிடைக்கும். ப்ளஸ் 15 அப்படியே வச்சுருக்கோம். ஸோ 315 minutes அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை கன்வெர்ட் இன்ட்டு ஹாரு, மினிட்டில் கொடுத்துட்டு ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இது வந்து டிவைட் பண்ணுறது. ஹாரில் கொடுத்துட்டு மினிட்டுக்கு பண்ணால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மினிட்டை கொடுத்துட்டு ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 60 ஆல் 42 minutesனால் 42 into 1/60 அப்படின்னு ரைட் பண்ணிட்டு 42/60 கிடைக்கும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும். 42வை 60 ஆல் டிவைட் பண்ணுறது எப்படின்னா, இப்படி பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இது பிக் நம்பராக இருக்குது, இது ஸ்மால் நம்பராக இருக்குது இல்லையா? உங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்னொரு வே இருக்குது பாருங்கள். இது அப்படியே டேரெக்டாகவே 42 60ன்னு ரைட் பண்ணிவிட்டு இப்போ 2 டேபிளால் நம்ம அப்படியே டிவைட் பண்ண போகிறோம் டேரெக்டாகவே. எப்படின்றது பார்க்கலாம். இங்கே லாஸ்ட்டாக இங்கே 0 இருக்குது, இங்கே 2. இது ரெண்டு நம்பருமே 2 ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ இதை பண்ணும்போது பாருங்கள். 4 2 2s are 4ன்னு தெரியும். இங்கே 2 இருக்குது, இதை கேன்சல் பண்ணிட்டு 1 2s are 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? மேலே 2 டேபிளால் பண்ணோன்னா கண்டிப்பாக கீழேயும் அதே 2 டேபிளால் பண்ணணும். 6ல் எத்தனை 2s இருக்குது? 3 2s are 6. இந்த 0வை கேன்சல் பண்ணி அப்படியே 0வை ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 21 13 கிடச்சிருக்கு. ஓகேவா? 21 மேலே இருக்குது, 30 கீழே இருக்கா? இப்போ இது 21யும் 30யும் காமனாக எந்த டேபிளால் பண்ணலான்னு பாருங்கள். 3 டேபிளால் பண்ணலாம். 7 3s are 21, 10 3s are 30. ரெண்டுலையுமே ஒரே டேபிளால் பண்ணணும். ஓகேவா? கீழே எந்த டேபிளால் பண்ணுறோமோ அதே டேபிளாலாம் மேலேயும் டிவைட் பண்ணணும். ஸோ 21ல் 7 3s are 21 இருக்குது. இங்கே 1 3s are 3. இந்த 0வை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ 7/10 7/10 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 7/10 hours. ஓகேவா? இன்னொரு டைம் பாருங்கள். இந்த 55 வந்துட்டு எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே 55 into 1/60 60 ஆல் டிவைட் பண்ணும். 55வை 60 ஆல் டிவைட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி பாருங்கள். 55 டிவைட் 60 இப்படி டேரெக்டாக பண்ணுறோம். இது ரெண்டுமே காமனாக 5 டேபிளால் பண்ண முடியும். 1 5s are 5. எகெயின் இங்கேயும் ஒரு 1 5s are 5. கீழே 60 இருக்குது. இதில் 1 5s are 5, ரிமைனிங் 1 இருக்கா? இங்கே 0வை பக்கத்தில் போடும்போது 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10ல் எவ்வளோ 5s இருக்குது? 2 5s are 10. ஓகேவா? 11/12 hours அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் மணி இன் ஃப்ராக்ஷன். மணியை வந்து எப்படி ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுறது அப்படின்னா 1 rupees which is equal to 100 பைசே அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இன் ருபீஸ் 1ல் வந்துட்டு 1/2 பார்ட்னா 1/4 பார்ட் ஆஃப் rupees 1னா 25 பைசே. ஓகேவா? 1/2 பார்ட் ஆஃப் rupees 1னா அது 50 பைசே. 3/4 பார்ட் ஆஃப் rupees 1னா 75 பைசே. 1 பார்ட் ஆஃப் rupees 1னா 100 பைசே. அதாவது குவார்ட்டர் பார்ட் 1னா குவார்ட்டர் பார்ட்னா கால் பகுதி 25, 100ல் குவார்ட்டர் பார்ட் 25. ஹாஃப் பார்ட் வந்துட்டு அதாவது 100 பைசேயில் 50 பைசே ஹாஃப் பார்ட்டு. 3 குவார்ட்டர்னா 75 பைசே. ஃபுல் பார்ட் ஆஃப் rupees 1னா 100 பைசே. இதை தான் குவார்ட்டர் பார்ட்னா 1/4 ரைட் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் பார்ட்னா 1/2ன்னு ரைட் பண்ணலாம். 3 குவார்ட்டர்னா 3/4, ஃபுல் பார்ட்னா 1 பார்ட் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 ரூபீக்கு பார்த்தோம். இப்போ வந்துட்டு 100 rupeesக்கு 100 rupeesக்கு குவார்ட்டர் பார்ட்னா 4ஆல் 100 4ஆல் டிவைட் பண்ணணும். 25ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? 100 rupeesல குவார்ட்டர் பார்ட் 25 rupees. அதாவது 1/4 பார்ட் ஆஃப் 100 equal to 25. ஹாஃப் பார்ட் ஆஃப் 100னா 100 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 50ன்னு கிடைக்கும். ஸோ ஹாஃப் பார்ட் ஆஃப் rupees 100 equal to 50. ஹாஃப் பார்ட்னா 1/2 பார்ட் ஆஃப் 100 which is equal to 50. நெக்ஸ்ட்டு 3 குவார்ட்டர் பார்ட் ஆஃப் rupees 100. rupees 100 3/4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 75 rupeesன்னு கிடைக்கும். ஸோ 3/4 பார்ட் ஆஃப் 100 வந்துட்டு 75. ஃபுல் பார்ட் ஆஃப் 100னா 100. 1 பார்ட் rupees 100 which is equal to 100 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 200க்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 2000க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குவார்ட்டர் பார்ட் ஆஃப் 2000ல் குவார்ட்டர் பார்ட்டு 500. ஹாஃப் பார்ட்டு 2000ல் ஹாஃப் பார்ட்டு 1000. இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் குவார்ட்டர் பார்ட்னா 1/4 பார்ட் வந்துட்டு 500. ஹாஃப் பார்ட்னா 1/2 பார்ட் 1000. நெக்ஸ்ட்டு 3 குவார்ட்டர் பார்ட் வந்துட்டு 1500. 3/4 part of rupees 2000 which is equal to 1500. Next full part of rupees 2000 தான் கிடைக்கும். அதாவது 1 part of 2000 which is equal to 2000 கிடைக்கும். Next example exercise 5.4 பாருங்க. Answer the following. 3 km 500 meter. இது எப்படி ரைட் பண்ணுவோம்? 3 500னா 1/2 பார்ட்னு சொல்லுவோமா? 3 1/2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 25 கிலோமீட்டர் 250 மீட்டர்னா 25 250னா 1/4 கிலோமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 3யும் உங்களோட ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்ட்டு ஹார்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். மினிட்டில் கொடுத்துட்டு ஹார்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவோம்? 1/60ஆல் டிவைட் பண்ணுவோம். அதாவது 10/16 கிடைக்குமா? 0வையும் கேன்சல் பண்ணுங்கள். 1/6 ஹார்ஸ் அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் 25ன்னு இருக்குது பாருங்கள். 25 இன்ட்டு 1/60. ஸோ 25/16 கிடைக்குமா? 5ஆல் பண்ணால் 5 5s are 25. இங்கேயும் கீழேயும் 5ஆல் பண்ணும்போது 1 5s are 5. ரிமைனிங் 1 இருக்கும். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1 இருக்குமா? இங்கே 1 போட்டால் இங்கே 10ன்னு கிடைக்குதா? 10ல் 2 டைம் இருக்குது. ஓகேவா? 2 5s are 10. ஸோ 5/12ன்னு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே இது ரெண்டையும் காமனாக ஒரே டேபிளால் பண்ண முடியாது. அதனால 5/12 ஹார்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். 36 இன்ட்டு 1/60ஆல் பண்ணணுமா ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது? ஸோ 36 டிவைடட் பை 16 கிடைக்கும். இப்போ 6 டேபிளால் பண்ணலாம்.
1 6 are 6, இந்த 0வை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். இங்கே 6 6 are 36, அப்போது 6/10 அப்படின்றது ஹார்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 48 into 1/60. ஸோ 48/60 2 டேபிளால் பண்ணால் ரெண்டையும் காமனாக 2 டேபிளால் பண்ணலாம். 4ல் 2 2s are 4, 8ல் 4 2s are 8, 24னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 6ல் 3 times 2, இந்த 0வை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். 24/13 இருக்குது. எகெயின் இதை 2ஆல் பண்ணலாம். 2வை 1 time, 1 2s are 2, 2 2s are 4. 3ல் 1 time 2 இருக்குது. 3ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்குது. 1ல் பக்கத்தில் 0 இருக்குது, ஆட் 10ன்னு கிடைக்கும். 10ல் 5 2s are 10. ஸோ 12/15 ஆன்சர் என்ன 12/15 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 50 minute 50 into 1/60ஆல் டிவைட் பண்ணுறோம். 50/60, இந்த 0வையும் கேன்சல் பண்ணால் 5/6. இது ரெண்டும் அதுக்கு மேலே காமனாக பண்ண முடியாது. 5/6 ஹார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கன்வெர்ட் இன்டு மினிட். மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 5/6 ஹார்ஸை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோம் 60ஆல். 5/6 into 60. 1 6 are 6, 1 6 are 6, இந்த 0 அப்படியே மேலே. அப்போது 50 minutes அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். 8/10 மல்டிபிள் 60. இப்போ 0வையும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ 8 6 are செகண்ட் ஒன் பாருங்கள். 8 10 மல்டிபிள் 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 0க்கு கேன்சல் ஆகுது. 8 into 6. ஸோ 8 into 6ஓட ஆன்சர் 8 6 are 48 minute. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். 4/6 into 60. இப்போ இந்த 6க்கும் கேன்சல் பண்ணுறோம். இங்கே 1ன்னு வரும், இந்த 0. 4 into 10 40 minutes அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 5/10ன்னு இருக்குது. 5/10 into 60. இந்த 0க்கு கேன்சல் பண்ணுறோம். 5 into 6, 5 6 are 30 minutes. நெக்ஸ்ட்டு 6/10 into 60. இந்த 0க்கு கேன்சல் பண்ணுறோம். 6 into 6 36 minutes. இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். 1/2 பார்ட் ஆஃப் ₹1. ஓகேவா, 1/2 பார்ட் ஆஃப் ₹1ல் 1/2 பார்ட்னா 50 பைசே. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, 1/4 பார்ட் ஆஃப் ₹4. ₹4ல் 1/4 பார்ட்னா ₹1 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 பார்ட் ஆஃப் 10. 10ல் 1/2னா 5. 3/4 பார்ட் ஆஃப் ₹100னா 75. 1/2 பார்ட்னா 200ல் 1/2னா 100. ஓகேவா, இப்படி தான் மேட்ச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் மட்டும் உங்களோட ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நான் பண்ணுறேன். ரிமைனிங் எல்லாம் 4 கொஷின் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 200 இருக்கா, ₹200. இதில் 1/4 பார்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/4 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்படின்னா 1/4 பார்ட் ஆஃப் ₹200 which is equal to 200 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 200 4ஆல் டிவைட் பண்ணால் 5 4s are 20.
இந்த ஜீரோவை அப்படியே மேலே ரைட் பண்ணிக்கோங்க. 50 rupees 50. ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/2 பார்ட் ஆஃப் rupees 200. 200ல் 2 பார்ட்னா 200 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 2s are 2, இந்த 2 0வையும் மேலே ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ 100. 1/2 பார்ட் ஆஃப் rupees 200னா 100 rupees 100. நெக்ஸ்ட்டு 3/4 பார்ட் ரைட் பண்ணணும். ஓகே, 3/4 பார்ட். 3/4 பார்ட் ஆஃப் rupees 200 அப்படின்னு ரைட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், 200 into 3/4. 3/4னா என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இல்லைன்னா நீங்கள் 1/4 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இல்லையா rupees 15, அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 3s are 0, 5 3s are 15. ஸோ 150 rupees 150. ஓகேவா, இந்த 3யும் கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இந்த 10,000 8,000 24,000 50,000க்கு இந்த 3 பார்ட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/4 பார்ட்டும் 1/2 பார்ட்டும் 3/4 பார்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக அழகாக ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.